திமுக பிஜேபி டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அதுல இப்போ ஒரு மாற்றம். எந்த ரூபத்திலையும் உதயநிதியை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு பிஜேபி கைவிரிச்சிட்டாங்க. பிஜேபி அப்படிங்கிறத விட பிஜேபியோட தாய் அமைப்பான RSS உதயநிதியை எந்த ரூபத்திலையும் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவா இருக்காங்க. அதனால இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த உடனேயே உதயநிதி மீண்டும் கைது. இது சார்ந்து என்ன நடந்துச்சு, எதனால உதயநிதியை தூக்க போறாங்க, RSS ஏன் கைவிட்டுச்சு அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். டாஸ்மாக் கேஸ்ல தம்பி ரத்தீஷ் உதயநிதியோட நிழல். உதயநிதி ஒரு பார்ட்டி பாய், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி சொல்றது, இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் அவரோட உலகம். ஏதோ இப்ப சட்டசபை இருக்குங்கிறதால இவங்க வேற நிறைய நாள் சட்டசபையை வைக்கிறாங்க, லைவ் வேற போட்டு தாலி அறுக்கிறாங்க. பேசாம ஓரமா தூங்கலான்னு பார்த்தா தூங்கி வழிந்த உதயநிதினு அதை வேற போட்டு ட்ரோல் பண்ணி தொலைவானுங்க. முழிச்சே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு மனநிலையில தான் அவர் சட்டசபையில இருக்காப்புல. அந்த பார்ட்டி பாய் மனநிலையை வச்சுக்கிட்டு ரத்தீஷ்னு ஒருத்தன் நல்லா கல்லா கட்டிட்டான். அவன் தான் கிட்டத்தட்ட அவனும் ஒரு துணை முதல்வர் அந்த மாதிரியே வச்சுக்கலாம். இந்த ரத்தீஷ் டாஸ்மாக் கேஸ்ல அவன் ஒரு முக்கியமான ஆள். இவன் சொல்லிதான் விசாகன் IAS எந்தெந்த பிராண்டை வாங்கணும் போகணும் வரணுங்கிறதுக்கான ஆர்டர் எல்லாம் போட்டாரு. அந்த வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே இடி எடுத்துருச்சு. அங்க தூக்கி போடப்பட்டுச்சு இடி ரைடப்ப. அதெல்லாம் கூட நீங்க பாத்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு விசாகன் IAS வேற ஆளையே காணும். லாங் லீவ்ல போனவரு வச்சிருக்காங்களா, ஏதாவது சோழிய பாத்துட்டாங்களான்னு வேற சத்தியமா தெரியல. அது முதல்ல ஒரு விசாரணை செய்யணும், விசாகன் இருக்காரா இல்லையான்னு. இந்த ரத்தீஷ் இப்ப வெளிநாட்டு ஓட்டான். லண்டன்ல போய் தம்பி லண்டன் வெங்கட்டோட சேர்ந்து செட்டில் ஆயிட்டான். இப்ப இவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பி எங்க போனாலும் இங்க வந்துதானே ஆகணும். ஆனா தம்பி இனிமே திமுக ஆட்சிக்கு வந்தாதான் வருவாப்புல. திமுகவும் ஆட்சிக்கு வர போறதில்ல, இல்ல தம்பியும் வர போறதில்ல, இல்ல சாதிக் பாட்சா நிலைமை ரத்தீஷுக்கு வருமா அப்படிங்கறதும் தெரியல. இப்ப தம்பிய தூக்கணும் அப்படின்னா தம்பி காணும். விசாகன் IAS லாங் லீவ்ல போனவர். இப்ப டாஸ்மாக் கேஸ்ல விசாகன் எங்க இருக்கார் அப்படின்னு வாக்குமூலம் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில ஊழல் வழக்குல உதயநிதியை தூக்கணும். இதற்கான எல்லா ஸ்கெட்சும் போடப்பட்டுருச்சு. அதனாலதான் அர்ஜென்டா போய் டெல்லியில சாப்ஜி சொல்லுங்க ஜி போலோஜி அப்படின்னு மண்டிட்டு கிடந்தாங்க. பட் ஆனா RSS இதை ஏற்க தயார் இல்லை. இந்து மதத்தை HIV ஒப்பிட்ட உதயநிதிய எந்த ரூபத்திலையும் ஏத்துக்க முடியாது, மன்னிக்கவே முடியாது. திமுக கூட்டணி நமக்கு தேவையில்லை. திமுக கூட்டணி இந்து விரோதின்னு சொல்லிதான் வட மாநிலம் முழுக்க நாம ஓட்டு வாங்கியிருக்கோம். இந்து விரோத திமுகவுடன் காங்கிரஸ் கைகோத்து இருக்கிறதுன்னு சொல்லிதான் நம்ம ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆனா அப்பேற்பட்ட திமுக உள்ள கொண்டாந்து விட்டீங்க அப்படின்னா வட மாநிலத்துல அது நமக்கு பேக் ஃபயர் ஆகும். உதயநிதி அரெஸ்ட், அவங்க அப்பா ஸ்டாலின் அரெஸ்ட், 4 மந்திரி அரெஸ்ட்னா அவனும் பண்ண தப்புக்கு, அவனும் திருடி தின்னதுக்கு அவனும் உள்ள போட்டும். இதுல நீங்க தலையிடணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு RSS திடமான ஒரு முடிவு எடுத்திருக்கு. RSS தாண்டி மோடியாலையும் அமித்ஷாவாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் வேற நடத்திட்டு இருக்காங்க. RSS மிஞ்சியவர் மோடி அப்படிங்கிற மாதிரி இடையில ஒரு பிம்பம் வந்துச்சு. பட் அங்க இல்ல. தேர் எங்க சுத்தினாலும் நிலைக்கு வரணுங்கிற மாதிரி RSS கிட்ட போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப RSS திமுகவை தூக்கி கடாசு அப்படின்ட்டாங்க. பிஜேபி திமுகவை கைவிட்டுருச்சு. அதோடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு டீலிமிட்டேஷனை வெளிநடப்பு பண்ணிட்டு எதிர்க்காத மாதிரி ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் இருக்கலாம்னு முடிவு பண்ண திமுக இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து வாக்களிச்சிருக்கு. எதிர்த்து தீர்மானத்துல குரல் கொடுத்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு டீலிமிட்டேஷன் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட உதயநிதியோட கைது உறுதி செய்யப்பட்டிருக்கு. எப்ப சட்டசபை கூட்டத்தொடர் அடுத்த மாசம் 8, 9 தேதி வரைக்கும் நடக்கும். அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்கு மேல உதயநிதியோட கைதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் தேதி தான் இந்த கவர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். அமைச்சரவை மாற்றமும் இந்த 10ஆம் தேதி நடக்க வேண்டியது. சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கிறதால அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த மாசம் 10ஆம் தேதி சட்டசபை நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு பெரிய வெயிட்டான செய்திகளை நிறைய எதிர்பார்க்கலாம். நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. செப்டம்பர் 10 நாள் குறிச்சு வச்சுக்கீங்க. செப்டம்பர் 10 உதயநிதியோட கைதும் அதை ஒட்டிய நடவடிக்கைகளும் நடக்கும். அதோட அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறதும் நடக்கும். தமிழக முதலமைச்சர் ஓரளவுக்கு சரியாவே ஆட்சி செயல்படணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அமைச்சர்களுடைய ஆர்வ கோளாறுகள்ல ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய வேலைகள் நடக்குது. அது கிட்டத்தட்ட திமுக புத்தி.